அன்பானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆனால் கல்வி ஆசையோ, உலகில் உள்ள எல்லா தீமைகளையும் வேறு அறுக்கிறது. நான் காலையில டீ கடையில டீ குடிச்சிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான். ஒரே பனி. அங்க கொஞ்சம் ஏழைகளை பார்த்தேன். அந்த பனியில நாய் மாதிரி அப்படியே கோணியில சுருட்டிக்கிட்டு படுத்திருக்காங்க. அதற்கு யார் காரணம்? ம். இந்த நிலைக்கு யார் காரணம்? சமூகமா? பெற்றோர்களா? இல்ல அவர்களேவா? கண்டிப்பாக நான் சமூகத்தை தான் சொல்வேன். அல்லது அவர்களது பெற்றோர்களை சொல்வேன். ஸோ இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் கல்வி அறிவு மிக மிக முக்கியம். விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொள்ளுங்கள் வாலிப பெண்களே, இளைஞர்களே. உங்கள் குழந்தைகள் நாளை இதே நிலைதான். அதே மாதிரி ரோட்ல படுத்திருப்பாங்க. ஸோ விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் விடியல் வராது. ஸோ இங்க பாருங்க, துறவியர், தத்துவவாதிகள், அப்புறம் தத்துவவாதிகள், வியாதிகள் இல்ல. சீர்திருத்தவாதிகள், வியாதிகள் இல்ல. இறைவனின் தூதுவர் எனும் பற்பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த மெய் அறிவாளர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட காலங்களில் பிறக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட காலங்களில் பிறக்கிறார்கள். உண்மையே வடிவான இறைவனுக்கு அவர்கள் சேவை செய்வதோடு அன்றி, மெய் அறிவு செய்திகளை மனித இனத்திற்கு போதித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களின் கருத்துப்படி பூனை, நாய் போன்ற விலங்குகளைப் போல தம்மை பற்றியும் உலகத்தை பற்றியுமே நினைத்து கொண்டிராமல், மனிதர்கள் அவற்றுக்கு வேறுபட்ட உயர்ந்த சிந்தனைகளின் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனிதரை அல்லாத பிற உயிர் பொருள்களுக்கு மெய் அறிவினை உணரும் ஆற்றல் இல்லை. எனவேதான் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றிலும் மனிதனே மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். மனிதனுக்கு உள்ள இந்த உயர்வினை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ தயவு செய்து நீங்கள் விழித்து கொள்ளாமல் விடியல் வராது. தயவு செஞ்சு இந்த பிரியாணி ஓட்டுக்கு பிரியாணியை குழிய அதுக்கு தயவு செஞ்சு உயிரின் மேலான ஓட்டை போட்டு விடாதீர்கள். ஓட்டு போடாதீர்கள்.